திமுக ஆட்சியை கலைப்பதற்காக வாஜ்பாயை மிரட்டி மத்தியில் ஆட்சியை கவிழ்த்தவர் முதல்வர் ஜெயலலிதா என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் புகார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் காந்தி செல்வனை ஆதரித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்தார். நாமக்கல்லில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், கடந்த 1999 ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தம்மை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றும் கோரி அதற்காக வாஜ்பாயை மிரட்டி ஆட்சியை கவிழ்த்தவர் ஜெயலலிதா என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். வாஜ்பாய் அவர்களே அவரே பேசியிருக்கிறார். வேற எங்க இல்ல, சென்னைக்கு வந்தார். 1999 ஆண்டு அன்றைக்கு சென்னைக்கு வருகிறார். மெரினா கடற்கரையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார். பேசுகிறவர் குறிப்பிட்டு சொன்னார், அவர் ஆட்சியை கவிழ்த்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஜெயலலிதா என்னை மிரட்டினார், என்னை அச்சுறுத்தினார். எதற்காக அச்சுறுத்தினார் என்று கேட்டால், என் மீது வழக்குகள் இருக்கிறது, அந்த வழக்குகளில் இருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக ஜெயலலிதா என்னிடத்திலே சொன்னார். நான் அதை ஏற்றுக்கொள்ளல. அது மட்டும் இல்ல, அப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடக்குது. எனவே திமுக ஆட்சியை உடனடியாக கலைக்கணும். ஆக கலைக்கவில்லை என்று சொன்னால் நான் ஆட்சிக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் வாங்குவேன் என்று திட்டவட்டமாக சொன்னார். மக்களுக்காக நான் என்று பேசும் முதல்வர் ஜெயலலிதா தாம் சேர்த்து வைத்த 5000 கோடி ரூபாய் சொத்தை மக்களுக்கு கொடுக்க தயாரா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார்.